சேலம் மாவட்டம் சின்னகொல்லப்பட்டி பகுதியில் எரிந்த நிலையில் 60 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலத்தை மீட்டு கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி சரஸ்வதி நகர் பகுதியைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்ற மூதாட்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது மகள் கலைச்செல்வி என்பவர் பராமரித்து வந்துள்ளார். குறிப்பாக தினசரி உணவு வழங்குவது, தூய்மை செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு விட்டு கலைச்செல்வி அவரது இல்லத்திற்கு சென்று விடுவார். இதே போன்று நேற்று இரவும் உணவு கொடுத்து விட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் காலை தாயாரை பார்த்தபோது தீயில் உடல் முழுவதும் எரிந்து சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கலைச்செல்வி இது தொடர்பாக கண்ணங்குறிச்சி காவல்துறை நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கு முன்பாக தடவியல் துறை நிபுணர்களை கொண்டு தடயங்களை சேகரித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக அன்னலட்சுமி இருக்கும் நிலையில் அவருக்கு உதவியாக மின்விசிறி உள்ளிட்டவைகளை ஆன் செய்வதற்கு அருகிலே சுவிட்ச் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுவிட்ச் ஆன் செய்யும் போது மின்சாரம் தாக்கி தீப்பட்டு உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்து எரிக்கப்பட்டாரா என்று பல்வேறு கோணங்களில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.